சண்டைகளும் சமாதானங்களும் என்ற தலைப்பை ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஆனா யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கண் விழித்ததிலிருந்து இரவு நீங்க என்னென்னலாம் யூடியூப்ல பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு சார்ஜில் போட்டுட்டு கண்ணை மூடுகிற வரையில் ஒரு வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், வறியவர்களாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். எல்லார் வாழ்க்கையிலும் எது இருக்கும்? பாருங்க, மதுரையில் இன்னைக்கு தீபாவளி ஷாப்பிங்காக ஒரே டிராஃபிக் ஜாம். எல்லாரும் ஒரே விலையில் எடுக்க முடியுமா? ஒருத்தர் அதிக விலையில் எடுப்பாரு, ஒருத்தர் பார்க்கலாம் முடிஞ்சா எடுக்கலான்னு இருப்பாரு. இருவேறு துருவங்களான மனிதர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பொதுவாக என்ன இருக்குன்னா ஒண்ணுதான், சண்டையும் சமாதானம். இது இல்லாம ஒரு வாழ்க்கையை கூட சொல்ல முடியாது. இங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் கை தூக்குவீங்களா? அதில் ஒரு தடவை கூட நான் வாழ்க்கையில சண்டை போட்டதில்லை. ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. சண்டை போடணும்னு நினைப்பாது இருக்கும், சண்டை போடாட்ட கூட. இவனெல்லாம் ஒரு நாள் இருக்கடா உனக்கு, இருக்கு உனக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயாவது ஒரு சண்டை இருக்கும். மனித வாழ்வின் தவிர்க்கவே முடியாத அங்கமாக இருப்பது சண்டைகளும் சமாதானங்களும். அப்போ என்ன செய்வது? தினம் தினம் சந்திக்கிற ஒன்றை பற்றி உடைத்து பேசத்தானே வேண்டும். இல்ல உள்ளே வரை நாங்க எப்பவுமே மகிழ்ச்சியாக இருப்போம், எங்கள் குடும்பத்தில் இதுவரை சண்டையே வந்ததில்லை. உடனே அந்த வீட்டுக்காரம்மா கத்தும், அந்த ஆள் ஓயாம கத்துறா, சும்மா வந்து உட்கார சொல்லு. பெருமைக்கு எருமை மேய்க்கிறது எல்லா வீட்லையும் இருக்கும். ஆனால் சண்டைகள் என்பது வீடுகளில், பணியாற்றுகிற இடங்களில், தெருவில் ஒருத்தர் கால ஒருத்தர் மிதிச்சிட்டாரு, மிதிச்சுட்டு நிற்கிறாரு. இந்த ஆள் அந்த ஆளை கேட்குறாரு, உனக்கு இந்த எம்எல்ஏ, எம்பி, போலீஸ் உயர் அதிகாரிகள் யாராவது தெரியுமா? யாரையும் தெரியாது. வசதியானவங்க யாராவது தெரியுமா? எவனையுமே தெரியாது. காலை எடுடா எரும மாடுனர். எல்லா இடத்திலும் வெளியில போற இடத்துல வெளியில நடக்கிற சண்டைகள் நம் உள் உணர்வை பாதிப்பது. அந்த நேரத்தில் ஒரு கோபம், ஒரு டென்ஷன். ஆனா வீட்டுக்குள்ளும் பணியாற்றுகிற இடங்களிலும் இருக்கிற சண்டைகள் நம்மை உருக்குலைத்து போடுகின்றன. இந்த தலைப்பை பப்பாசியை சேர்ந்த சகோதரர் முருகன் அவர் தான் ஓயாம் போன் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தலைப்பு சொல்லுங்க, தலைப்பு சொல்லுங்க, தலைப்பு சொல்லுங்க. அவர் கேட்ட போது கவிஞர் ரவி சுப்பிரமணியம் அவர்களுடைய ஒரு கவிதையை படித்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் நம்ம மேல மேல போவோம். சில கவிதைகள் கடுமையானவை, ஆனா நீங்கள் கேட்க வேண்டிய கவிதைகளைத்தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் கஷ்டமான கவிதையா இருந்தா கூட வந்து சேர்ந்துடலாம். நம்ம ரவி சுப்பிரமணியத்தினுடைய ஒரு கவிதை, மிக அபாரமான கவிஞர், தமிழகம் பாராட்ட வேண்டிய, கவனிக்க வேண்டிய முக்கியமான கவிஞர்களில் ரவி சுப்பிரமணியம் ஒருவர். கவிதை ஆரம்பிக்கிற போதே சொல்லுகின்றார், எப்படியும் இன்றைக்கு சண்டை வந்துவிடும் என்று உள்மனது சொல்லியது. முதல் லைன்ல எப்படி சொல்றார் பாருங்க, எப்படியும் இன்றைக்கு சண்டை வந்துவிடும் என்று உள்மனது சொல்லியது. ஓங்காரமும் தாண்டவமும் ஆடிய ஒரு ருத்ர நடனத்தை ஆடி முடித்தாய். புரியுதா அந்த லைன்? ஓங்காரமும் தாண்டவமும் உங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு புரியாதது இல்ல. உங்க ஊர் கோவிலே இருக்கிற சிற்பம் தானே. தாண்டவமும் ஆடிய ஒரு ருத்ர நடனத்தை ஆடி முடித்தாய். இதை யார் ஆடி இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மனசுலயே வச்சுக்கோங்க, வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் தானே. ருத்ர நடனத்தை ஆடி முடித்தாய். மூச்சு திணறிய என்னுடைய மனதை அள்ளி போட்டு கொண்டு தோணியை வேக வேகமாக ஓட்டி வெளியே வந்தேன். இந்த இடத்துலதான் ஒரு கவிஞர் விஸ்வரூபம் எடுக்கிறான். ஒவ்வொரு சண்டையிலும் ஏதோ ஒரு மனது மூச்சு திணறுகிறது இல்ல. அது எந்த மனதுன்றது அந்தந்த சண்டையில யார் கை ஓங்கி இருக்கிறது என்பதை பொறுத்தது. யார் கை ஓங்கி இருக்கிறதோ அவரால் பாதிக்கப்பட்ட இன்னொருவருடைய மனசு என்ன ஆகும்? ரவி சுப்பிரமணியம் சொல்லுகிறார், மூச்சுக்கு தவிக்கிற, தண்ணிக்குள்ள இருக்கிற ஒருத்தனுக்கு நீச்சல் தெரியலன்னா மூச்சுக்கு எப்படி தவிப்பான்? அப்படிதான் அந்த சண்டை உருவாக்குகிற சூழல். மூச்சுக்கு தவித்த மனத்தை படகிலே தூக்கி போட்டு
வெளியே கொண்டு வந்தேன். சண்டை வரும்போது வெளியில போயிருங்கன்றார், அவ்வளவுதான், சிம்பிள். வெளியே கொண்டு வந்தேன். ஆனாலும் என்ன, குளியலறையில் நீ குளித்துக் கொண்டிருக்கிற போது துவாலை கேட்பாய் என்று வெளியே காத்திருக்கிறது என்னுடைய மனது என்று கவிதையை முடிக்கிறார். அவ்வளவுதானே? கைத்தட்டல் அவ்வளவுதானே? இந்த அனுபவம் ஒரு கவிஞனால் மாத்திரமே வடித்து சொல்லக்கூடிய ஒரு அனுபவம். ஆனால் ஒரு கவிஞனுக்கு மாத்திரம் நேருகிற அனுபவம் இல்ல, நம்ம எல்லாருக்கும் நேருகிற அனுபவம். இதை படிக்கிற போது நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், அப்படி மூச்சுக்கு தவிக்கிறா போல ஒரு சண்டை நடப்பது எல்லா வீட்லயும் சகஜம் கண்ணு, அப்படிதான் இருக்கும். ஆனாலும் அந்த சண்டைக்கு பிறகு குளியலறையில் குளித்துக் கொண்டிருக்கிற அந்த நபர், அது கணவனாகவும் இருக்கலாம் மனைவியாகவும் இருக்கலாம், பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வெளியிலே துவாலையோடு நிற்பதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம், நிதர்சனம். இறங்கிப்போ, சண்டை என்பதுதான் அவமானமே தவிர சமாதானத்தை நாடி போவது ஒரு நாளும் அவமானம் இல்லை. நான் ஏன் போனா மொத வார்த்தை அவர் சொன்னாரா நான் சொன்னேனா? அந்த ஆள் தானே சொல்லிச்சு. அப்ப அது நிக்கட்டும். நான் இழிச்சவன நீ ஈனவானவானாங்க என்று கேட்பது தவறா என்றால் தவறில்லை. ஏன் ஒவ்வொரு தடவையும் நானே விட்டு கொடுக்கணுமா, அந்த அம்மா விட்டு கொடுக்காதா என்று கேட்டால் அதிலே நியாயம் இருக்கிறதா என்றால் நியாயம் இருக்கிறது. ஆனால் எதற்காக யாரோ ஒருவர் விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றால், அந்த வீட்டில் அந்த 2 பேர் மாத்திரம் இருந்தாக்க யாருமே விட்டு கொடுக்க வேணாம். நீ கத்தி எடுத்து குத்து மாப்பிள்ள, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல என்று கூட சொல்லிவிடலாம். ஆனால் அந்த வீட்டிலே ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ இருந்துச்சுன்னு வைங்களேன், கட்டாயமா யாராவது ஒருத்தர் துவாலையோடு வெளியே காத்திருக்கத்தான் வேண்டும். அது யார் என்று நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் 2 இள நெஞ்சங்கள் அந்த சண்டை என்கின்ற சூறாவளியில் சிக்கி மூச்சுவிட முடியாத இதயங்களாக புழுங்குகிற சூழலை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க கூடாது என்ற பொறுப்புணர்வு இருப்பவர்கள் நான் ஏன் விட்டு கொடுக்கணும்ன்ற கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப இதெல்லாம் ரவி சுப்பிரமணியம் உங்களுக்கு சொன்னாரா? சொல்லல. ஆனால் ஒரு கவிதையை படிக்கிற போது நம்முடைய நெஞ்சு, கவிதை புத்தகத்தை மூடி வைத்த பிறகு உங்களுக்குள் என்ன மிச்சம் இருக்கிறதோ அதைத்தான் அந்த கவிதை உங்களுக்கு கொடுத்தது. அதனால்தான் எழுத்தாளர் ஜெயமோகன் சொல்லுகிறார், ஒரு கவிதையிலிருந்து நீ என்ன அறிந்து கொண்டாய் என்பது முக்கியமே அல்ல, ஒரு கவிதையிலிருந்து நீ என்ன உணர்ந்து கொண்டாய் என்பதுதான் முக்கியம் என்று சொல்லி. ஒரு கவிதையிலிருந்து அறிந்து கொள்ள முடியுமா? முடியும். பயங்கரமான சயின்டிஸ்ட் ஒரு கவிதையை எழுதி, இங்கிருந்து வானத்திலிருந்து பூமிக்கு எவ்வளவு இடைவெளி தெரியுமா, சந்திராயன் 3 உள்ளே இறங்கிய பிரின்சிபல் உனக்கு, இதெல்லாம் கவிதை எழுதலாம். இந்த கவிதையிலிருந்து ஏதாவது அறிய முடியும். ஆனால் எந்த கவிதை உங்கள் நெஞ்சத்தில் இருக்கும் என்றால், ஒரு கவிதை புத்தகத்தை மூடி வைத்த பிறகு உங்கள் நெஞ்சுக்குள் என்ன மிஞ்சுகிறதோ, என்ன உணர்கிறீர்களோ, அதுதான் அந்த கவிதை உங்களுக்கு கொடுப்பது. ரவி சுப்பிரமணியத்தினுடைய கவிதை நம் ஒவ்வொருவருக்குமானது. ஏன்னா எல்லா வீட்லயும் சண்டை இருக்கு, எல்லா வாழ்க்கையிலும் சண்டைன்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம். சண்டைன்றது ஒரு பெரிய ஸ்டேஜ். முரண்கள், கான்ஃபிளிக்ட்னு ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, முரண்கள். முரண்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை கூட இந்த பிரபஞ்சத்தில் இருக்க முடியாது. அப்போ முரண்களோடு வாழ்வது எப்படி தெரிந்து கொள்வது? பெரியவர்கள் சொல்லி கொடுக்கலாம், ஆனா அவங்களே பாதி நேரம் சண்டையிலே இருக்காங்க. பிள்ளைங்களை விட அதிகமா சண்டை போடுறாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சண்டைகளும் சமாதானங்களும் ரொம்ப ஈஸியா இருக்கு. கண்ணதாசன் அதை பற்றி ஒரு கவிதை எழுதி இருக்கிறார். உன்னோட நான் டூ என்று சொல்லுவதில் தொடங்குகிறது பிள்ளை பிராயத்து சண்டைகள். அவ்வளவு சின்ன பிள்ளை இப்ப டூ விடுறீங்களாப்ப, எல்லாமே ஓரளவு பெரிய பிள்ளையா இருக்கு, ரொம்ப சின்ன பிள்ளை கண்ணிலே தெரியும். நாங்களாம் அந்த பிள்ளை தான் இருக்கு. நாங்களும் ஸ்கூல்ல படிக்கும் போது கட்டாயம் டூ விடுவோம். இப்ப இருக்கிற பிள்ளைங்கள விவரமா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உன்னோடு டூ என்று சொல்லுவதில் தொடங்குகிறது பிள்ளை பிராயத்தினுடைய சண்டைகள். கொஞ்ச நேரத்திலேயே இப்ப பழம் என்று சொல்லுவதில் வந்து சேருகின்றன சமாதானங்கள்.
பிள்ளையா இருக்கிற போது சண்டைகளும் சமாதானங்களும் சுலபமாக இருக்கின்றன. புரியுதானே? இது மட்டும் கவிதை, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, கோனார் நோட்ஸ் வேணாமே. சரி. பிள்ளைகளா இருக்கிற போது சண்டைகளும் சமாதானங்களும் சுலபமாக இருக்கின்றன. சோறு ஆயிடுச்சு வரலாம் என்று வீட்டு முகட்டை பார்த்து கொண்டே குரல் கொடுக்கின்ற மனைவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டைன்னு அர்த்தம். சண்டை ஆயிடுச்சு, இந்த அம்மா வந்து சோறு செஞ்சிருச்சு, அந்த ஆளு கோச்சிக்கிட்டு அங்கே உட்காந்துருக்காரு. சாப்பிட வரீங்களா? சாப்பிட டைம் இப்படிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா அப்படிலாம் சொல்லலை. முகட்டை பார்த்து, நீ ஒரு மனுஷனே இல்லைன்னு அப்படி சொல்லுது. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக சுவத்தை பார்த்துக்கிட்டு, மோட்டு வலையை பார்த்துக்கிட்டு சோறாயிடுச்சு என்று முகட்டு வலையை பார்த்து குரல் கொடுக்கின்ற மனைவி. கொடுத்த கடனை திருப்பி கேட்டேன் என்ற ஒரே காரணத்துக்காக பல்லாண்டுகள் கழித்து பார்த்தும் பாராதது போல் நடக்கின்ற நண்பன் ரொம்ப முக்கியம். இது இவர் தான் கடன் கொடுத்திருக்காரு, கடனை இவர் தான் கொடுத்திருக்காரு. ரொம்ப நாள வரலன்ன உடனே, ஏன்பா அது கூட கொடுத்தேனேன்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்காக பார்த்தும் பார்க்காதது போல் நடக்கிற நண்பன். அவன் நண்பன், அவன் எனிமி அவன். ஆனா நண்பன் என்ற பேரிலே இருக்கிற பகைவன். இவர் கேட்டார் என்றதுக்காக இவரை பார்த்தும், சில பேர் கடன் கொடுத்தவன் எதிரில் வந்து சைட்ல கூடி இந்த தெருவில் ஒதுங்கிடுவான், கண்ணிலே பட மாட்டான். பார்த்தும் பார்க்காதது போல் ஒதுங்குகின்ற நண்பன். போன கல்யாணத்துல உங்க வீட்டில் செஞ்ச மரியாதை சரியில்லை என்று 3 ஆண்டுகளாக பேசாத சகோதரி. அண்ணா தங்க தாங்க, வீட்டு கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை. என்ன பெரிய பிரச்சனை இது? என்ன இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையா? ஜரிகையில ஒரு இன்ச்சு குறைஞ்சுது, எனக்கு மாத்திரம் ஸ்வீட்டே வைக்கல, எங்க அப்பா அம்மா வந்தப்போ அவங்கள நீங்க மதிக்கல, இவ்வளவுதானே. 3 ஆண்டுகளாக பேசாத சகோதரி. வளர்ந்து கொண்டே போகிறது பகை, குறைந்து கொண்டே போகிறது அன்பு. சண்டைகளும் சமாதானங்களும் பிள்ளை பிராயத்தில் சுலபமாக இருக்கிறது என்று கவிதையை முடித்தார் கண்ணதாசன். யோசிச்சு பார்த்தா அது உண்மைதான். சில சமயம் நம்ம பசங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நல்ல சண்டை போடுறாங்க, நாமே அப்பா அம்மாலும் சொல்லுது, சண்டையில சேருது அப்பா அம்மா. உடனே அந்த அம்மா ஸ்கூலுக்கு போய், ராகுல் தான் என் பையனை முதல்ல அடிச்சு, அவனை கூப்பிட்டு விசாரிங்க அப்படிங்குது. உடனே ராகுலோட அம்மா சும்மா இருக்குமா? அது உடனே பக்கத்து வீட்டு ஆயா, எதிர் வீட்டு நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போகுது. அவன் மகன் தான் ராகுல முதல்ல அடிச்சா, முதல்ல அந்த பிள்ளைய விசாரிங்க. சண்டை முத்தி போய் டீச்சர் பாவம் என்ன செய்யுதுன்னு தெரியாம 2 அம்மாவும் அடிச்சுக்குது, 2 அப்பாவும் அடிச்சுக்குது, 2 ஆயா அடிச்சுக்குது, 2 வீட்டு நாயும் அடிச்சுக்குது. சண்டை முத்தி போய் திரும்பி பார்த்தா ராகுல அடிச்ச பையனும் அதுக்குள்ள ஃப்ரெண்ட் ஆகி போயிடுச்சு. 2 சிரிச்சுக்கிட்டான். பிள்ளைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவு இருக்குல்ல. வண்ணதாசன் ஒரு கவிதை எழுதுகிறார். வண்ணதாசனுடைய கவிதை. அந்த அப்பா என்ன செய்வாரு, சின்ன பிள்ளை அதை தூக்கிக்கிட்டு தான் எப்பவுமே கடைகள்லாம் போவார். மருந்து கடைக்கு போறார். அந்த பிள்ளைக்கு தெரியும் என்னென்ன மருந்து அப்பா ரெகுலரா வாங்குவாருன்னு பிள்ளைக்கு தெரியும். ஏன்னா அடிக்கடி போற கடை இல்லை. அங்க போன உடனே மருந்து கடைக்காரரும் பழக்கமானவர் தான், வழக்கமா போறவர் தானே. அப்பா வந்து பிள்ளைக்கு டெஸ்ட் வைப்பாரு, அவனுக்கு ஞாபகம் இருக்கான்னு. அம்மாவுக்கு அப்பா சொல்றாரு, அதாவது அவரோட அம்மா, அந்த பிள்ளையோட பாட்டி அம்மாவுக்கு அந்த குட்டி பிள்ளை சொல்லுது லிவோஜின். ஏன்னா கொஞ்சம் அந்த ரத்தம் கம்மியா இருந்தா லிவோஜின். அப்பாவுக்கு, அதாவது இவரோட அப்பாவுக்கு, அந்த பிள்ளையோட தாத்தாவுக்கு, அப்பாவுக்கு பிபி டேப்லெட் அந்த பிள்ளை சொல்லுது. இல்லை மனப்பாடமா வச்சிருக்காது. கடைக்காரர் சிரித்து கொண்டே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறார். இந்த குழந்தைய சுமந்திருக்கிற அந்த தகப்பனுக்கு திடீர்னு ஞாபகம் வருது, 2 எறும்பு மருந்துன்னு கேட்கிறார். அது வழக்கமாக வாங்குவது அல்ல. இப்ப வீட்டில் எறும்பு தொல்லை வந்திருக்கு, 2 பாக்கெட் எறும்பு மருந்து. பாப்பா கேட்டால், நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா என்று கேட்டான். கவிதை புரிஞ்சவங்க நல்லா கை தட்டுவாங்க. என்னங்க இது, கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விடுற ரேஞ்சுக்கு என்ன கொண்டு வந்துட்டீங்க?
எல்லாருக்கும் மருந்து வாங்குகிற போது எறும்புக்கு மருந்து என்ற உடனே குழந்தையினுடைய அழகான உலகம் நினைக்கிறது அவங்க வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லை, அதனால அப்பா மருந்து வாங்குறார். ஆனா மருந்து எதற்கு? எறும்பை கொல்லுவதற்கு. வண்ணதாசன் கவிதையை முடிக்கிறார், நானும் கேட்கவில்லை அவரும் கொடுக்கவில்லை. மருந்து கடைக்காரர் இதை கேட்டுக்கு தானே இருக்காரு. அவரும் எறும்பு மருந்தை கொடுக்கல, இவரும் எறும்பு மருந்து கொடுங்கன்னு திரும்ப கேட்கல. திரும்பி வரும் வழியில் நினைத்தேன், கடவுள் ஏன் இந்த உலகத்தை குழந்தைகள் வசம் ஒப்படைக்க கூடாது என்று சொல்லி கவிதை. இஸ்ரேலிலே இருக்கிற குழந்தைகளும் காசாவிலே இருக்கிற குழந்தைகளும் சேர்ந்து முடிவு செய்திருந்தால் இந்த சண்டை எப்போதோ நின்று இருக்கும். வளர வளர நம்முடைய மனத்தில் படுகின்ற நம்முடைய ஈகோ எந்த சண்டைகளையும் சமாதானம் என்ற ரேஞ்சுக்கு எடுத்து போக முடியாதபடி செய்கிறது.